ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்குறோம். மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பொடிச்சது அதை சேர்த்தாச்சு. கூடவே பிரியாணி இலை கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா பொரிக்க போகிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளவும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விடணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வருது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. கூடவே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் சேர்க்க போகிறோம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான சூடில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினா தான் குருமாக்கு டேஸ்ட் கிடைக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இது விறகு அடுப்பில் தான் வெந்துட்டுருக்குது. அதனால் நம்ம முதல்லையே அந்த விறகை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடணும். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்காக மிளகுத்தூளும், மல்லித்தூளும், பெருஞ்சீரகத்தூளும் எடுத்துருக்குறோம். இப்போ இது நிறைய செய்கிறதுனால நம்ம அதுக்கு ஏற்றாப்புல மசாலையும் சேர்த்துக்கணும். இந்த குருமாவில் சேர்க்குறதுக்காக உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்குறோம். அதை இதில் இப்போ சேர்க்க போகிறோம். நமக்கு எவ்வளவு குருமா தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம 1/2 கிலோ, 3/4 கிலோ அது மாதிரி ஊற வச்சு முதலே பட்டாணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் அதே அளவுக்கு வர்றது மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம். எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள் இவ்வளவும் அதில் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, இது தேங்காவும் முந்திரி பருப்போட பொடியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கு. குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு பொடி முந்திரி கிடைக்கலன்னா முழுசாகவே முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடையில் முந்திரி பொடியாகவே கிடைக்கிது பேக்கெட்டில், அதை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் அதில் சேர்த்துற வேண்டியது தான். இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு பொடிச்சதோட அந்த பேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வரப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்போ வெஜிடபிள் குருமா கொதின்னு கொதிச்சிட்டு இருக்குது. அண்டால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறப்பவே எம்மியாக இருக்குது. பாத்திரத்துக்கு மாற்றுறப்ப கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதில் மாற்றுறோம். அப்போ கொஞ்சம் நல்ல கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.